ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனோஜ் ஃப்ரம் ஹோலா வேர்ல்ட். நாம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவில் பெர்மனெண்ட் ரெசிடென்சி ஸ்கில்டு இண்டிபெண்டன்ட் விசா 189 அதில் இருக்கிற ஆக்குபேஷன்ஸ் என்ன, அதில் இருக்கிற டயர்ஸ் என்ன, நீங்கள் பிஆர் வாங்குறதுக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் படிக்கிற பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி இங்கே வந்து படிச்சுட்ருக்கீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியாவோட டயர் சிஸ்டம் வந்து 4 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. டயர் 1 வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஆக்குபேஷன்ஸ். அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்விடேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு டயர் 1 ஆக்குபேஷன்ஸ், அதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஆக்குபேஷன்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹை லெவலாக சொல்கிறேன், அப்புறம் டீட்டெயிலில் எல்லா ஆக்குபேஷன்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆக்குபேஷன்ஸில் வந்து டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட மல்டிப்ளையர் வேல்யூ வந்து 4. இந்த மல்டிப்ளையர் வேல்யூ என்னங்கிறது வந்து நான் கொஞ்சம் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். டயர் 2 ஆக்குபேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரையாரிட்டி ஆக்குபேஷன்ஸ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செக்டர்ஸ் வந்து இருக்குது. இதோட மல்டிப்ளையர் வேல்யூ வந்து 2. அப்புறம் தேர்டில் டயரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் ஆக்குபேஷன்ஸ். அதில் வந்து 121 ரோல்ஸ் இருக்குது, நிறையா இன்ஜினியர் ரோல்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதோட மல்டிப்ளையர் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1. அப்புறம் டயர் 4 ஆக்குபேஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஓவர் சப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஐடி, ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸ் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட மல்டிப்ளையர் வேல்யூ வந்து 0.5. ஸோ இந்த மல்டிப்ளையர் வேல்யூ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயர் 1க்கான மல்டிப்ளையர் வேல்யூ 4, டயர் 3க்கான மல்டிப்ளையர் வேல்யூ வந்து 1. அப்படின்னா நீங்கள் டயர் 3க்கும் டயர் 1 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 4 டைம்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ டயர் 4 வந்து உங்களுக்கு 0.5னா அப்போ 8 டைம்ஸ் வந்து நீங்கள் டயர் 1ல் இருக்கிற கோர்ஸோ ஆக்குபேஷனோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர் வாங்குறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டயர் 4ல் வந்து அக்கௌண்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் அக்கௌண்டிங்கில் 95 இல்லை 105 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலும், ஆனால் நீங்கள் டயர் 1ல் நீங்கள் வெறும் 70 பாயிண்ட்ஸ் நர்சிங்கில் இருந்தால் உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும். பட் டசன்ட் மீன் லைக் நீங்கள் டயர் 4ல் உங்களுக்கு பிஆரே கிடைக்காதுங்கிற அப்படி அவசியம் இல்லை. மல்டிப்ளையர் வேல்யூக்கு வந்து 0.5. அப்படின்னா நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு வந்து 2 பேர் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ காம்படிஷன் வந்து அதிகம். இங்கே வந்து ஜாப்ஸ் இருக்கா அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணாம். இங்கே வந்து டிமாண்ட் இருக்குது, பட் சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நாங்கள் எப்போவுமே ஹோலா வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரவங்க கிட்ட வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, பிஆருக்கான பாசிபிலிட்டி எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டயர் 4ல் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் இருக்கங்காட்டி நீங்கள் வந்து ரீஜனல் ஏரியா படிக்கலாம், ப்ரொஃபஷனல் இயர், நாட்டி, பிடிஇ இதெல்லாமே கிராக் பண்ணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோலா வேர்ல்ட் கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி செமஸ்டருமே உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் பண்ணி மைக்ரேஷன்ஸும் உங்களுக்கு த்ரூ அவுட் த ஜோர்னி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டயர் 4 படிச்சிருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. பட் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல அவேர்னஸ். நீங்கள் வந்து எடுக்க போகிற கோர்ஸ் வந்து எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாம் டயர் 1 ஹையஸ்ட் வேல்யூ ஆக்குபேஷன்ஸில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற என்னென்ன ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ ஆக்குபேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டயக்னோஸ்டிக் ரேடியோகிராஃபர், ரேடியேஷன் தெரபிஸ்ட், சோனோகிராஃபர், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஜிபி ரிலேட்டட் வந்து ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பீடியாட்ரிஸ்ட், ஜென்ரல் ப்ராக்டிஸ்னர், கார்டியோலஜிஸ்ட், நியூரோலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், ரெமட்டாலஜிஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் இருக்குது, அது ஒரு ஹையஸ்ட் வேல்யூ ஆக்குபேஷன்ஸில் வந்திருக்கு. அப்புறம் சர்ஜன்ஸ் எல்லாருமே கவர் ஆகிருக்காங்க. அப்புறம் வந்து பேத்தாலஜிஸ்ட் இருக்குது. நீங்கள் பேத்தாலஜி கோர்ஸில் பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி வந்து மாஸ்டர்ஸ் வந்து அது ரிலேட்டடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிஆர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர்ஸ் இருக்குது, மிட்வைஃப் இருக்குது, அப்புறம் நர்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்ட் நர்ஸில் ஏஜ் கேர், கம்யூனிட்டி ஹெல்த், டிசபிலிட்டி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், பீடியாட்ரிக்ஸ், மென்டல் ஹெல்த் எக்ஸட்ரா. நம்ம வந்து இதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நர்சிங் வந்து படிக்கிறது ஆஸ்திரேலியாவில் ஈஸியாக பிஆர் வாங்குறதுக்கான ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நர்சிங். ஸோ இதில் டெக்னீஷியன்ஸ் கூட இருக்குது. நீங்கள் டெக்னீஷியன்ஸாக இருந்தீங்கன்னா சோனோகிராஃபர், ரேடியோகிராஃபர், பேத்தாலஜிஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஹெல்த் செக்டர்ஸில் வந்து டாக்டர்ஸ், நர்சஸ் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் டயர் ஆக்குபேஷன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டயர் 2ல் இருக்கிற ஹை ப்ரையாரிட்டி ஆக்குபேஷன்ஸ், இண்டஸ்ட்ரி ரியாலிட்டி அது என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டயர் 2 ஹை ப்ரையாரிட்டி ஆக்குபேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சைல்ட் கேர் சென்டர் மேனேஜர், ஏர்லி சைல்ட்ஹுட் பிரைமரி ஸ்கூல் டீச்சர், செகண்டரி ஸ்கூல் டீச்சர், ஸ்பெஷல் நீட்ஸ் டீச்சர், டீச்சர் ஆஃப் த ஹியரிங் இம்பேர்ட், சைட் இம்பேர்ட், ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட், ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்ட், அப்புறம் சைக்காலஜிஸ்ட், என்இசி, சோஷியல் ஒர்க்கர். ஸோ நம்ம வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருப்போம் வந்து டீச்சிங் வந்து இன்னொரு ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிஆர் வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் இதில் இருக்குது, சோஷியல் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் பிஆர் வாங்கணுன்னா நர்சிங், சோஷியல் ஒர்க்,
டீச்சிங் இதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏஜென்சிஸ் வந்து ஆத்தரைஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியோட ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைப்ஸ் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆஸ்திரேலியாவில் டோட்டலாக 42 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஏஜென்சி வச்சுக்கோங்க. அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து 15 இயர்ஸ் இந்த இயர்ஸில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15 டைப்ஸ் தான் கிடச்சிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த ஏஜென்சியில் போகும்போது அவங்க வந்து உங்களை வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் தான் போகணுன்னு வந்து உங்களை புஷ் பண்ணுவாங்க. பட் ஹொலாவர்ல்டு அப்படி கிடையாது. நாம வந்து ஆப்ரேட் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. 5 யூனிவர்சிட்டி டைப்ஸ் இருக்குது. பட் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்ஸே பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து நாங்கள் சாய்ஸஸ் கொடுப்போம். எல்லா யூனிவர்சிட்டிஸுமே கொடுத்து அந்த 42 யூனிவர்சிட்டியே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற அந்த கோர்ஸ் யூனிவர்சிட்டி தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தருவோம். ஸோ ஆக்சுவலி வந்து இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் விசா கொடுக்குறது வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலி ஈஸி. த ரியல் ஒர்க்கே வந்து அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஸோ ஹொலாவர்ல்ட் மாதிரி ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் ஹொலாவர்ல்ட் தவிர வேறு எந்த ஏஜென்சிஸுமே இந்த சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எழுதுவேன்னு வச்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பட் ஹொலாவர்ல்ட் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் வந்து யாருனாலும் பீட் பண்ண முடியாது, கம்ப்ளீட் கூட பண்ண முடியாது. நீங்கள் அப்புறம் ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதுமே உங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் ஒரு கம்பேனியனாக இருப்போம் நாங்கள். உங்களோட த்ரூ அவுட் ஜேர்னி, ஸ்டூடெண்ட் ஜேர்னிலேருந்து உங்களோட பிஆர் ஜேர்னி வரைக்கும் த்ரூ அவுட் ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஏதாவது கோர்ஸ் சேஞ்சுக்கான ஹெல்ப்போ இல்லை விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணுமோ இல்லை ஏதாவது மாற்றணுமோ என்ன கூட ஹொலாவர்ல்ட் கவுன்சிலர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. நானும் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். உங்களோட ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக எண்ட் டு எண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம Tier 3 டைவர்ஸ் ஆக்குபேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இல்லை 121 ரோல்ஸ் இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணலை. நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் மெஜராக இருக்கிறது மட்டும் நான் ரீட் அவுட் பண்ணுறேன். ஸோ Tier 3 டைவர்ஸ் ஆக்குபேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க. இன்ஜினியரிங் மேனேஜர், வெல்ஃபேர் சென்டர் மேனேஜர், ஆர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, மியூசிஷியன் இருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிஷியன் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் சிவில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்ட்ஸ்க்கான அந்த இதெல்லாமே உங்களுக்கு வந்து 3 ஆக்குபேஷன்ஸில் இருக்குது. அப்புறம் எல்லா இன்ஜினியரிங்குமே உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஸோ இன்ஜினியரிங் ஆஸ்திரேலியாவில் படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து Tier 3 இருக்கிறங்காட்டி உங்களோட மல்டிப்ளர் வேல்யூ வந்து 1. ஸோ காம்படிஷன் வந்து நீங்கள் Tier 4 கம்பேர் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிஆர் வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து பெட்டராக இருக்குது Tier 4 கம்பேர் பண்ணும்போது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ட், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட், ஃபாரஸ்டர், ஹைட்ரோ ஜியோலஜிஸ்ட், ஜியோஃபிசிஸ்ட், என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு Tier 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம Tier 4 இருக்கிற ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் என்னங்க பார்க்கலாம். ஸோ Tier 4 வந்து ஓவர் சப்ளைட் ஆக்குபேஷன் சொல்கிறாங்க. ஸோ அது எதனால சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஜாப்ஸு எல்லாமே டிமாண்ட் எல்லாமே இருக்குது. பட் சப்ளை அதிகமாக இருக்குது. அதனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறங்காட்டி இதில் வந்து காம்படிஷன் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கம்பீட் பண்ணி தான் இதில் பிஆர் வாங்க முடியுங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ என்னென்ன ஆக்குபேஷன்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், ஐசிடி பிஸ்னஸ் அனலிஸ்ட், அனலிஸ்ட் ப்ரோக்ராமர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐசிடி செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஃபீல்டு இன்ஜினியர், செஃப், இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் Tier 4 ஆக்குபேஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்கள் Tier 4 இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களால் வாங்க முடியும்னு தெரிஞ்சதுன்னா உங்களால் கண்டிப்பாக பிஆர் வாங்க முடியும். அதுக்கான பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். நான் வந்து எடுத்தது வந்து Tier 4 அனலிஸ்ட் ப்ரோக்ராம் தான் என்னோட ஆக்குபேஷன். நான் வந்து Tier 4 ஓவர் சப்ளைட் ஆக்குபேஷன் தான் இருக்குது. பட் இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நான் 95 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுத்தங்காட்டி எனக்கு பிஆர் வாங்குறதுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களால் இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து Tier 3 இருக்கிற Tier 3 பார்த்தீங்கன்னா இந்த கார்பெண்டர், பிரிக்லேயர், இந்த மாதிரி பிளம்பர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் கோர்ஸ் வந்து பேரலாக பண்ணிங்கன்னா உங்களால் பிஆர் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி வந்து நீங்கள் பிஆர் வாங்கலாங்கிறது. ஸோ இதுதான் வந்து Tier 4 ஆக்குபேஷன். ஸோ ஃபைனல் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் Tier 1 இருக்கிற ஆக்குபேஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஆர் வாங்குறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸி கம்பேரிட்டிவ்லி மற்ற டயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ Tier 4ஓட மல்டிப்ளர் 0.5, Tier 1 வந்து 8, 4 அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8 டைம்ஸ் வந்து Tier 1 ஆக்குபேஷன்ஸில் உங்களுக்கு பிஆர் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். Tier 2வும் ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது பிஆர் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து டாக்டர்ஸோ இல்லை நர்சிங்கோ இல்லை டீச்சிங்கோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டோ இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கோ படிச்சிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஹெல்த் கேர் வந்து படிக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட பேச்சுலர்ஸ் வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஃபீல்டு அலைன் ஆகலைன்னா நீங்கள் வந்து நர்சிங் இதை வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி Tier 4 நீங்கள் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா உங்களால் ஸ்கோர்ஸ் எல்லாம் வாங்க முடியும், பாயிண்ட்ஸ்
எடுக்க முடியும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 95, 100, 105 பாயிண்ட்ஸ் பக்கமாக உங்களால் எடுக்க முடியும்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. அப்படி இல்லை நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து டயர் 3ல் இருக்கிற ட்ரேட் கோர்ஸஸ் சொல்லுவாங்க. ட்ரேட் கோர்ஸஸ் வந்து இந்த கார்பெண்டர், பிளம்பர், பிரிக்லேயர் இந்த மாதிரி கோர்சஸ்லாம். ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் படித்து உங்களுக்கு பிஆருக்கான பாத்வேவும் இருக்குது. பட் இது வந்து கரண்ட்லி பாசிபிள் இருக்குது. பட் இது வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஆர் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கக்கூடாது. அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ நம்ம ஆஸ்திரேலியா படிக்க போகிறோம்னா நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த நம்ம டயருக்கு பொறுத்து நாம் வந்து பிடிஇ, நாட்டி, ப்ரொஃபஷ்னல் இயர் இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ரீஜனல் ஏரியாவில் படிக்கிறதுனால கிடைக்கிற 5 பாயிண்ட்ஸும் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இதெல்லாமே மிஸ் அவுட் பண்ணாதீங்க. நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ்வலி அட்வைஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி. அவங்க வந்து நான் இங்கே வந்து பார்த்துக்கலாம், லேட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி மிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து முடித்த உடனே பிடிஇ, நாட்டி, ப்ரொஃபஷ்னல் இயர் உங்கள் ஆக்குபேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் தேவையோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹொலவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் எங்கள் கவுன்சிலரே ஒவ்வொரு செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து உங்களுக்கான பிஆருக்கான எல்லா பாத்வேவும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து பிஆர் வாங்கணுன்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏர்லியாக பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிங்கன்னா அந்த பாத்வே எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் படிக்கணும்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி அப்ராட் என்கொயரி ஃபார்ம் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் மைக்ரேஷன் ரிலேட்டடாக என்ன என்கொயரி இருந்தாலும் அந்த ஃபார்மும் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதுவும் ஃபில் பண்ணுங்கள். எங்கள் கவுன்சிலர் வந்து உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் பிஆரோ, மைக்ரேஷனோ இல்லை ஸ்டூடெண்ட் ரிலேட்டடோ இந்த யூடியூப் வீடியோவில் கமெண்ட்ஸில் ஃபில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then, Manoj signing out from Holavel YouTube Tamil channel.